வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறை நம்பிக்கை அறிவுபூர்வமானது. இஸ்லாம் திட்டவட்டமான சில கொள்கை கோட்பாடுகளையும் சட்ட திட்டங்களையும் கொண்ட மார்க்கமாகும். உலக மக்கள் அவர்கள் எந்த நிறத்தவராயினும், எந்த குலத்தவரை சார்ந்தவராயினும், எந்த மொழியை சார்ந்தவராயினும் சரி, இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை மனப்பூர்வமாக ஏற்று அதன் சட்ட திட்டங்களின்படி செயல்பட்டால் முஸ்லீமாக கருதப்படுவார்கள். அதனை ஏற்கவும் அதன்படி செயல்படவும் மறுத்தால் முஸ்லீமாக கருதப்பட மாட்டார்கள். இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கு மூல ஆதாரமாக அமைந்திருப்பவை இறைவேதமாகிய குர்ஆனும் இறைத்தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையும் ஆகும். இவை இரண்டிலிருந்து அல்லது இவை இரண்டையும் அடிப்படையாக கொண்டு இயற்றப்படும் சட்ட திட்டங்களே இஸ்லாமிய சட்டங்களாகும். 6 விஷயங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளாகும். அவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது கட்டாய கடமையாகும். 1. அல்லாஹ்வை ஏக இறைவனை நம்புவது. 2. இறுதி தீர்ப்பு நாளை நம்புவது. 3. இறை தூதர்களை நம்புவது. 4. இறை வேதங்களை நம்புவது. 5. மலக்குகளை வானவர்களை நம்புவது. 6. நன்மை தீமை அல்லாஹ்வின் நிர்ணயப்படி நடைபெறுகின்றன என நம்புவது. இப்பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என அறிவு கூறுகிறது. கிளம்பிடும் புகை அவ்விடத்தில் நெருப்பு இருப்பதையும், காலடி சுவடுகள் யாரோ அவ்வழி சென்றிருப்பதையும் அறிவிப்பது போல் இப்பிரபஞ்சம் படைத்தவனின் வல்லமையையும் அவனின் தனித்தன்மையையும் எடுத்து காட்டுகிறது. இந்த அகிலத்தின் திட்டமிட்ட அமைப்பு, ஒழுங்கான இயக்கம், இணக்கமான செயல்பாடு, அதன் எண்ணற்ற நன்மைகள் ஆகிய அனைத்தும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, அவன் ஒரு பேரறிவாளன், திட்டமிட்டு செயலாற்றும் வல்லமை மிக்கவன், கருணை மிக்கவன் என்பதையும் உணர்த்துகிறது. மேலும் இந்த அகிலம் முழுவதும் அவனது கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறது. மாபெரும் கோளங்கள் முதல் சின்னஞ்சிறு அணுக்கள் வரை, ஆர்ப்பரிக்கும் கடல்கள், ஓங்கி வளர்ந்த மலைகள் முதல் பனித்துளிகள் வரை, பரந்த இலைகளை கொண்ட மாபெரும் மரங்கள் முதல் சின்னஞ்சிறு புற்பூண்டுகள் வரை, பொருத்தமான இடங்களில் சரியான முறையில் அமைத்துள்ள மனிதனின் அங்கங்கள் முதல் தோலின் வேர்வை துவாரங்கள் வரை, ஆண் பெண் படைப்பு முதல் இனப்பெருக்கத்திற்கான ஏற்பாடு வரை, அறிவாற்றல் முதல் ஐம்புலன்களின் இயக்கம் வரை, அனைத்தும் இவற்றை படைத்த வல்லமை மிக்க ஒருவன் இருப்பதை அறிவிக்கிறது. நம் பகுத்தறிவும் அதனை ஏற்றுக்கொள்கிறது. உலகம் படைக்கப்பட்டது முதல் இதுவரை மனிதனால் உருவாக்கப்பட்டவை மாற்றத்திற்குட்பட்டவையாகவே இருந்து வந்துள்ளன. மனிதன் ஒரு பொருளை உருவாக்குகின்றான், அனுபவத்தில் அதில் குறைபாடுகள் காணுகிறான், அதனை நிவர்த்தி செய்து மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டாயத்தில் உள்ளான். இந்நிலை அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் தொடரும் என்பது உறுதி. ஆனால் இறைவனுடைய படைப்பை நாம் உற்று நோக்கும் போது அதைவிட சிறப்பானதை நம்மால் கற்பனை செய்து பார்க்கவும் முடியாது. அந்த படைப்பில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லாத அளவுக்கு முழுமையாக அது அமைந்துள்ளது. பகுத்தறிவு மிக்க மனிதன் முதல் மிக சிறிய உயிரினங்களான ஈ, எறும்பு, கொசு வரையுள்ள படைப்பினங்களின் உடல் அமைப்பு குறித்து சிந்தித்து பாருங்கள். எந்த மாற்றமும் தேவையில்லை என்ற அளவுக்கு அவை பொருத்தமான அற்புதமான வடிவமைப்பை பெற்றுள்ளன. அவற்றை மாற்றுவது ஒருவரம் இருக்கட்டும், அவற்றுக்கு நிகரான ஒரு அமைப்பு பற்றி நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இவை அனைத்தும் படைத்தவனின் வல்லமையை எடுத்து காட்டுகின்றன. இறைவனின் படைப்பாகிய பறந்து விரிந்த இவ்வுலகை முழுமையாக அறிய முடியாத மனிதன் இதனை படைத்தவன் ஒருவன் இல்லை என வாதிப்பது வடிகட்டிய அறிவீனமாகும். மனிதனின் பார்வைக்கு இறைவன் தென்படவில்லை என்பதற்காக அவன் இல்லை என்பது அறிவுபூர்வமான வாதம் அல்ல. கண்ணால் காணாமலேயே எத்தனையோ விஷயங்களை அவற்றின் செயல்பாடுகளை கொண்டு மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னும் பல விஷயங்களை ஆராய்ச்சியாளர்களின் வார்த்தையை ஏற்று மனிதன் நம்புகின்றான். அப்படி இருக்க சத்தியவாதிகளின் சொல்லை ஏற்று காண முடியாத இறைவனை நம்புவது எவ்விதம் பகுத்தறிவிற்கு முரணாகிவிடும்? இந்த மாபெரும் அகிலத்தை படைத்தவனும் மகத்தானவனாகவே இருப்பான். இச்சின்னஞ்சிறு மனிதனின் பார்வையில் அவன் தென்பட வேண்டும் என்பது என்ன அவசியம்? அப்படியே ஒரு சிலர் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றனர், ஒரு சிலர் இறைவனை நிராகரிக்கின்றனர் என வைத்துக் கொள்வோம். ஆனால் இரு சாரருமே இறப்பது நிச்சயம்.
ஒரு கால் மரணத்திற்கு பின் இறைவனோ மறுவாழ்வோ இல்லை என்றால் யாருக்கும் எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனால் இதற்கு மாறாக மரணத்திற்கு பின் இறைவன் இருந்துவிட்டால் ஏற்றுக்கொண்டவர்கள் லாபத்தையும் மறுத்தவர்கள் நஷ்டத்தையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது உறுதி. ஆக இறைவன் இருக்கின்றான் என ஏற்றுக்கொள்வதே பகுத்தறிவின் பாங்கான முடிவாகும். ஆதி மனிதரும் இறைவனின் முதல் தூதருமான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இவ்வுலகில் தோன்றிய அனைத்து இறை தூதர்களும் மேலும் சான்றோர்கள் தூயவர்கள் அனைவரும் இறைவன் இருக்கின்றான் என்பதை நம்பி வாழ்ந்தனர். இந்த யதார்த்த உண்மையை மக்களுக்கு அறிவித்தனர். மனித இயற்கையின் உந்துதல், அவனின் மன வேட்கை, அறிவின் தேட்டம் ஆகிய அனைத்தையும் கவனிக்கும் போது வல்லமையும் கருணையும் மிக்க அனைத்தையும் அறியும் ஆற்றல் பெற்ற ஒரு இறைவன் இருப்பதை ஒப்புக்கொள்வதே சாலச் சிறந்ததாகும். இயற்கையிலேயே மனிதன் பலவீனமானவனாகவே இருக்கின்றான். அவனை விட வலிமை மிக்க எதிரிகள் ஏற்படும் போதும், தாங்க முடியாத துன்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கும் போதும் மனிதனின் மனம் இந்நிலையிலிருந்து ஒரு வலிமை மிக்க சக்தி நம்மை மீட்காதா, ஆட்கொள்ளாதா என எதிர்நோக்குகிறது. அவன் மனம் இயற்கையாகவே தன்னுடைய மனக்குமுறல்களை செவிமடுக்கும் கருணையுள்ள ஒருவன் இருக்க மாட்டானா என ஏங்குகிறது. எதிரிகளால் ஏற்பட்ட அச்சத்தாலும், துன்பங்களால் விளைந்த மன வேதனையாலும், நோயினால் ஏற்பட்ட பலவீனத்தாலும் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒருவன்தான் அத்தகைய மனிதனின் மன இயக்கத்தை உணர முடியும். மனிதனின் இந்த இயற்கையான மன உந்துதல், அதன் வேட்கை ஒரு மாயை அல்ல, மாறாக மனிதனின் இத்தகைய மன வேட்கையின் எதிரொலிதான் இறைவனை பற்றிய சிந்தனை. இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, வானம், பூமி போன்ற மனிதனின் ஆற்றலுக்கு கட்டுப்படாத இயற்கை பொருட்களை தன் பிடியில் வைத்துக்கொண்டு அவற்றை நிர்வகிக்கும் ஒரு வலுவுள்ள சக்தி தேவை என மனித மனம் விரும்புகிறது. மனிதனுக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தாமல் மனிதனுக்கு பயனுள்ளதாக அமையும். சுட்டரிக்கும் வெயில், சுழன்றடிக்கும் காற்று, நடுநடுங்க வைக்கும் இடி, கண்ணை பறிக்கும் மின்னல், அனைத்தையும் அடித்துச் செல்லும் காட்டாற்று, வெள்ளம் போன்றவைகளால் மனிதன் துன்புறும் போது அவற்றை கட்டுப்படுத்த ஒருவன் இருக்க மாட்டானா என்ற ஏக்கம் ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் கிளர்த்தெழுகிறது. இந்த ஏக்கம் வெறும் பிரமை அல்ல, அந்த ஏக்கத்தின் எதிரொலியை இறைவனை பற்றிய சிந்தனை. ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் தன் குடும்ப நிலையை சிந்திக்கும் போதும், தன் மனைவியை சீர்திருத்துவதில் தோல்வியுறும் போதும், தன் மைந்தர்களின் ஒழுக்கக்கேடுகளை சரிப்படுத்த முடியாமல் வேதனைப்படும் போதும் இவர்களை சீர்திருத்திட ஒரு சக்தி இருக்காதா என மனித மனம் ஏங்குகிறது. இந்த ஏக்கம் அடிப்படையற்ற ஒன்றல்ல. இந்த ஏக்கத்தின் எதிரொலியே இறைவனை பற்றிய சிந்தனை. இச்சிந்தனையின் விடைதான் இறைவனை பற்றிய கொள்கை. மனிதன் ஆரோக்கியம், ஓய்வு, நிம்மதி, அமைதி போன்ற நேரங்களில் அந்த இயற்கையின் வேட்கையை உணர முடியாது. மாறாக எவனொருவன் பெருந்துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறானோ, வாழ்வில் வேதனையும் விரக்தியும் ஏற்பட்டு எல்லா வகையிலும் நிராசை அடைகிறானோ, அவன்தான் அந்த இயற்கையின் வேட்கையை உணர முடியும். என் உறுதியான எண்ணங்கள், நம்பிக்கைகள் முறிந்த போதுதான் இறைவனை என்னால் அறிய முடிந்தது என அறிஞர் அடிநிலை அவர்கள் கூறினார்கள். நாடு, தொழிற்சாலை, கல்விக்கூடங்கள், அலுவலகங்கள் போன்ற கூட்டமைப்புகளிலும், ஆட்சி, அரசாங்கம் போன்ற நிர்வாகத் துறைகளிலும் இயக்குனர், நிர்வாகி ஒருவராகத்தான் இருப்பார். அவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்களாகவே பிறர் இருப்பர். நிர்வாகம் ஒழுங்குடனும் திட்டமிட்ட முறையுடனும் இயங்க இதுதான் சிறந்த வழியாகும். இதன் அடிப்படையில் கவனிக்கும் போது இந்த உலகத்தை அமைத்தவனும் இயக்குபவனும் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் உலகத்தின் இந்த அமைதியான இயக்கம் நிலை பெற்றிருக்க முடியாது. உலகில் ஒன்றுக்கு மேல் என்ன, வெறும் 2 கடவுள்கள் முழுமையான ஆற்றல் கொண்டவைகளாய் இருப்பது கூட இயலாத ஒன்று. ஒன்றினை இயக்குபவர் தன்னுடன் மற்றவர்களை இணைத்து செயல்படுகிறார் என்றால் அவற்றுக்கு தனியே செயல்படும் முழு ஆற்றல் இல்லை என்பது தெளிவாகிறது. இவ்வாறு முழு ஆற்றல் இல்லாத ஒருவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? வாதத்திற்கு 2 கடவுள்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இருவரில் ஒருவர் மற்றவரை எதிர்ப்பதற்கு ஆற்றல் இருக்குமா இருக்காதா? இருக்கும் என்றால்
மிகைப்பவன் தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றவனாகவும் தோற்பவன் தன் நோக்கத்தை நிறைவேற்ற இயலாதவனாகவும் ஆகிவிடுகின்றான். தன் நோக்கத்தையே நிறைவேற்ற இயலாத ஒருவன் எவ்வாறு பிறரை ஆட்டிவிக்கும் இறைவனாக இருக்க முடியும்? ஒருவரை மிகைத்திடும் ஆற்றல் இருக்காது என்றால் வலிமை அற்றவர்களை எப்படி இறைவன் என்று கருத இயலும்? அவர்கள் இருந்துதான் என்ன பயன்? இறைவன் ஒருவன், தனித்தவன், இணை துணை அற்றவன், தானாகவே இருப்பவன். அவனை யாரும் படைக்கவும் இல்லை, பெற்றெடுக்கவும் இல்லை. உலகின் ஒளியானவன், ஒப்பு உவமை இல்லாதவன். ஆரம்பமும் அவனே, இறுதியும் அவனே. எங்கும் நிறைந்தவன், ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்துள்ளவன், உயிர் நாடிக்கும் அருகாமையில் உள்ளவன், என்றும் நிலைத்திருப்பவன், மரணம் அழிவு இல்லாதவன். அவன் உயிரோடு இருக்க உணவு பானம் போன்ற எவ்வித தேவையும் இல்லாதவன். தவறு, மறதி, களைப்பு, தூக்கம், கண்ணயர்வு போன்ற எந்த குறைபாடும் இல்லாதவன். அவனுக்கு அனைத்தும் நிகழ்காலமே, கடந்த காலமோ வருங்காலமோ இல்லை. புறக்கண்ணால் அவனை பார்க்க இயலாது. அவன் எவ்வித படைப்பாகவும் மாறுவதில்லை. எந்த படைப்பும் அவனுக்கு இரண்டர கலக்கவும் முடியாது. பாலினத்திற்கு அப்பாற்பட்டவன், மனைவி மக்கள் இல்லாதவன், சுய அதிகாரம் உள்ளவன், எல்லா வல்லமையும் உள்ளவன். அவனன்றி ஓரளவும் அசையாது. எல்லையற்ற அறிவாற்றல் மிக்கவன், ஒரே நேரத்தில் அனைத்தையும் பார்க்கும் கேட்கும் சக்தி உள்ளவன். எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து வரும் அதிபதியும் அவனே. அனைத்தும் அவனுடைய ஆட்சிக்கு அதிகாரத்திற்குட்பட்டதே. அவனே உரிமையாளன். கண்ணியம், பதவி, இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், பொருட்செல்வம், மக்கள் செல்வம், வாழ்வு, மரணம் அனைத்தும் அவன் கைவசமே. மறுவாழ்வு தருபவனும் நீதி வழங்குபவனும் அவனே. மேலும் அவன் கருணை மிக்கவன், பாவ மன்னிப்பு கோரும் நம்பிக்கையாளனை மன்னிப்பவன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.